பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். நீதிமொழிகள் 28வது அதிகாரம் 10வது வசனம், உத்தமர்களை மோசப்படுத்தி பொல்லாத வழியில நடத்துகிறவன் தான் வெட்டின குழியில் தானே விழுவான், உத்தமர்களோ நன்மையை சுதந்தரிப்பார்கள். இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில நம்ம செய்கிற காரியத்துல உண்மையாய் உத்தமமாய் தேவனுடைய வழியை கடைபிடித்து தேவனுக்கு சாட்சியாய் இருக்கணும்னு நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஒருவேளை உங்களோடு இருக்கிற உங்க பார்ட்னர், இல்லாவிட்டால் உங்கள் உறவினர்கள், இல்லை நீங்க யார் மேல ரொம்ப நேசம் வச்சிருக்கிறீங்களோ, யாரை நம்பி இருக்கிறீங்களோ, அவர்கள் உங்களை பொல்லாத வழியில நடத்தி, உங்களுக்கு நிறைய நீங்க இன்வெஸ்ட் பண்ணுங்க, உங்களுக்கு ரொம்ப லாபம் வரும்னு சொல்லி உங்களை ஒரு நஷ்டமான பாதையில் நடத்திட்டாங்க. உங்களுக்கு ஆசை வார்த்தை காட்டி, இல்லாவிட்டால் நம்பிக்கை வார்த்தை காட்டி, இல்ல ஏதோ ஒரு காரியத்தை உங்க வாழ்க்கையில சொல்லி உங்களை மோசமான பொல்லாத வழியில நடத்திட்டாங்க. நீங்க கவலையே படாதீங்க. கர்த்தருடைய பார்வையில நீங்க உத்தமர்களாய் உத்தமமான காரியத்தை செய்திருக்கிறீங்க. நீங்க நன்மையை சுதந்தரிக்க போறீங்க. ஹல்லேலூயா. என்னோடு கூட சொல்லுங்க, நான் நன்மையை சுதந்தரிக்க போறேன். உத்தமர்களோ நன்மையை சுதந்தரிப்பார்கள். தேவனுக்கு முன்பாக உண்மையாய் காரியங்களை செய்கிறவங்க, உத்தமமாய் நடக்கிறவர்கள் நன்மையை சுதந்தரிப்பார்கள். நல்லா பாருங்க, வேதத்துல ஆண்டவருக்கு முன்பாக உண்மையாய் உத்தமமாய் நடந்த ஊழியர்கள் எல்லாருடைய முடிவும் நம்முடைய காலங்கள்லையும் தேவனுக்கு உண்மையா உத்தமமா நடக்கிற தேவ பிள்ளைகள் ஊழியர்களுடைய முடிவை பாருங்க, நன்மையை சுதந்தரிப்பார்கள். அதே வேளையில மக்களை, உடன் பிறந்த சகோதர சகோதரிகளை, நம்ம கூட தொழில் செய்கிற பார்ட்னர்ஸ், நம்ம நம்பி வர்றவங்களை பொல்லாத வழியில நடத்துறாங்க பாருங்க, அவர்கள் வெட்டின குழியில அவர்களே விழுவார்கள். வெட்டின குழியில அவர்களே விழுவார்கள். மொர்தெகாய் தேவனுக்கு முன்பாக உண்மையாய் உத்தமமாய் அவன் நிற்கிறான், நன்மையை சுதந்தரிக்கிறான். ஆனால் அவனுக்கு விரோதமாய் எழும்புகிற ஆமானோ பொல்லாத வழியில நடத்துகிறான், பொல்லாத வழியை மேற்கொள்ளுகிறான். அவனுடைய முடிவு தான் வெட்டின குழியில தானே விழுந்தான். இன்னைக்கு உங்களுக்கு விரோதமாக உங்களை ஏமாற்றி, உங்களுக்கு நயவஞ்சக வார்த்தைகளை சொல்லி, நம்பிக்கை துரோகம் செய்து யாரெல்லாம் பொல்லாத வழியில் நடத்துறாங்களோ அவர்களுடைய முடிவை அவர்கள் சந்தித்துக் கொள்ளுவாங்க. அதை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. நன்மையை உத்தமர்களோ நன்மையை சுதந்தரிப்பார்கள். நீங்க நன்மையை சுதந்தரிக்க போறீங்க. தேவனுடைய சமூகத்துல உண்மையா உத்தமமா ஓடுங்க. உங்க பலத்துல, கர்த்தர் கொடுத்திருக்கிற ஞானத்துல ஆண்டுக்காக ஊழியத்தை செய்யுங்க. தேவனுக்கு என்று கொடுக்க வேண்டியதை கொடுங்க, தேவனுக்கு என்று கொடுக்க வேண்டிய நேரத்தை கொடுங்க. தேவனுடைய பார்வையில உண்மை உத்தமமா இருங்க. நீங்க நன்மையை சுதந்தரிப்பீங்க. உங்கள் சந்ததி நன்மையை சுதந்தரிக்கிற சந்ததியா இருக்கும். கர்த்தர் உங்கள் சந்ததியை ஆசீர்வதிப்பார், மேன்மைப்படுத்துவார், உயர்த்துவார். உத்தமர்கள் நன்மையை சுதந்தரிப்பார்கள். God bless you.